வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரிவி. இன்றைக்கி நம்ம சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மைசூர் பேலஸ் கண்காட்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்போ லாஸ்ட் December 20 ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் மந்த் February 2 வரைக்கும் ரன்னிங்கில் இருக்கும். இதோட என்ட்ரி டைமிங் ஈவினிங் 4 PM நைட் 10 PM வரைக்கும் இருக்கும். என்ட்ரி ஃபீஸ் அடல்ட்டுக்கு 80 rupees, சைல்டுக்கு 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கிங் சார்ஜாக 2 வீலருக்கு 20 rupees, 4 வீலர்ஸ்க்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்போவை டோட்டலாக ஒரு 6 பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். நம்பர் 1, அவுட் சைட் ஆஃப் த பேலஸ். இந்த பேலஸ்க்கு வெளியிலேயே பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபேமிலியோட அங்கங்கே உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். குழந்தைகளை கவரும் விதமாக 2 மிகப்பெரிய டைனோசரஸ் அண்ட் எலிஃபேண்ட் ஃபவுண்டைனும் இங்கே இருந்தது. அது பக்கத்தில் வந்து நம்ம புகைப்படம் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னம்னா ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஒரு மினி ஃபிஷ் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லலாம். பல வகையான மீன்களை இங்கே காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்த டிக்கெட்டில் ஒரு பகுதியை இங்கே கொடுத்தோம் அப்படின்னம்னா ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ஒரு குட்டி மீன் இலவசமாக தராங்க. வீடுகளில் மீன் வளர்ப்பதற்கு தேவையான மீன் தொட்டி மற்றும் அதை அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே மீன்களை காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் விற்பதற்கென்று சில மீன்களை தனியாகவும் வச்சுருக்காங்க. நம்ம தேவைப்படுறவங்க அதை நம்ம தனியாகவும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்தோம் அப்படின்னம்னா பாத் டப்பில் அங்கங்கே வந்து லைட்டிங்ஸோடு வந்து மீனை விட்டுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அது பாத் டப்பில் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு சின்ன ஃபவுண்டைன் மாதிரி செட்டப் இருந்துச்சு. அதுவுமே கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்போவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு மினி தர்பார் அப்படின்னா ஒரு மினி அரசவை. இந்த அரசவைக்குள்ளே நம்ம வரும்பொழுது ஒரு நிஜ அரசவைக்குள்ளே வர மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தத்ரூபமாக ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. ராஜா, ராணி, அமைச்சர்கள் மற்றும் காவலர்கள் என எல்லாருமே தத்ரூபமாக வந்து சிலையாக இங்கே வச்சுருந்தாங்க. குழந்தைகள் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு சின்ன சேரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதுக்கு சென்டரில் ஒரு 360 டிகிரி ரொட்டேட்டர் இருக்குது. அதில் நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னா 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 4வதாக நம்ம பார்க்க போகிறது 3D வால்ஸ். இந்த எல்லா வாலுக்கு பக்கத்தில் இருந்தும் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான செட்டப்பில் தான் இங்கே அமைச்சிருந்தாங்க. ரொம்பவுமே தத்ரூபமாக இருக்குது. 5வதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் ஷாப்ஸ். 90s யூஸ் பண்ண சாக்லேட்ஸுக்குன்னு தனியாக 2 ஷாப் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களுக்கான சிறிய கடைகளும் இங்கே இருக்குது. அடுத்தது 6வதாக நம்ம பார்க்க போகிறது ப்ளே ஜோன். இங்கே குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு 2 பேருமே விளையாடுற மாதிரியான கேம்ஸ் இங்கே வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம், பாப்கார்ன், ஸ்வீட் கார்ன் எல்லாமே இங்கே இருந்தது. இதையெல்லாம் நம்ம டோட்டலாக சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு 2 hours தேவைப்படும். இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னம்னா குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரையுமே குதூகலமாக வைக்கக்கூடிய ரைடு நிறையா இங்கே இருந்தது. அப்புறம் எப்பவும் போல் எல்லா எக்ஸ்போலையும் இருக்கிற மாதிரி டெல்லி அப்பளம், மிளகா பஜ்ஜி, பானிபூரி எல்லாமே இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் மற்ற இடத்தோட இங்கே கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு ஃபைனலாக வந்தோம் அப்படின்னம்னா ஸ்னோ வேர்ல்டு, 3D ஷோ, பேய் வீடு போன்றவற்றையும் இங்கே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன, இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மக்களே, இந்த எக்ஸ்போவை பற்றின முழு தகவலையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. மேலும் இந்த எக்ஸ்போவை பற்றின வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரிவி.